விடுங்க, விடுங்க. அடுத்தது போலாம், நான் போலாம். இங்க நான் இங்க டியூ ரெஸ்பெக்ட் எல்லாரும் இருக்கறனால அவன ரிமூவ் பண்ணிட்டு பேச வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. இல்லன்னா நான் வந்து ஒரு மாரி டீல் பண்ணி தான் நமக்கு இது பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். இட்ஸ் லைக் இன்சல்ட்டிங் ஹிம். அவன இன்சல்ட் பண்ணிட்டு இங்க எல்லாரும் முன்னாடி அவன இன்சல்ட் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பேன். நீ என்கிட்ட இந்த மாரி கூட போகுது அப்படின்னு சொல்லலாம். நீ போய் பாரு. இதுதான் உண்மை. நைட் 2 மணிக்கு போட்டிருக்கான். அத படி. இதுதான் விகடன் போட்டதுல விகடன் போட்டா எல்லாமே இங்க அதுதான் படி நடக்குமா? என்ன பேசுறாங்க? இது இதுதான் சொல்றேன். நீ வந்து அனலைசிஸ் பண்ண கத்துக்கோ. விகடன் எத பேஸ் பண்ணி போட்டிருப்பான் நான் சொல்லட்டுமா? வன்னியரசோட ட்வீட்ட வச்சு போட்டிருப்பான். விசிகால நேத்து வன்னியரசோட ட்வீட்ட தான் எல்லா சோசியல் மீடியாலயும் சரி, அஸ் வெல் அஸ் நியூஸ்லயும் சரி அத போட்டாங்க. என் தலைவர் வந்து ஆளப் போறாரு அப்படின்னு போட்டிருந்தான். கரெக்ட்டாப்பா? வன்னியரசு தானப்பா அந்த வேலைய பார்த்தது? ஆமா, 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 ஆமா. ஆமா, ஆமாமா. அந்த டெம்ப்ளேட்ட கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி அத ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு ஆர்டிகிள் எழுதியிருக்கான். இதுதான் மேட்டர். இது கூடவா உனக்கு தெரியல? இப்போ உன்னோட ஆமா. உன்னோட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இவ்ளோ இதா இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஒண்ணு மட்டும் உண்மையா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்டா. நீ வந்து விஜய வெறுப்பேத்துறதா நெனச்சுட்டு மக்கள வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. இப்போ எப்போ நமக்கு வந்து சிபிஐ, சிபிஎம் வந்துட்டாங்களோ, 116 வந்துட்டோ, அந்த சைடு 0% ஆயிருச்சு. சான்ஸே இல்லாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிடுச்சு. இது ஒண்ணு நம்ம எவ்வளோ டிலேயா பண்றோம். இவ்வளோதானே தவிர, இதுல வேற எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எப்போ 116 ரீச் ஆச்சோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அந்த பக்கமும் யாருக்கும் கவுண்ட் அதெல்லாம் இல்ல. அவங்கலாம் யாருக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு நிலைமைக்கு ஈஸியா போயிருச்சு. ஸோ நம்ம எப்போ கொஞ்சம் டிலேடா நடக்கும். இவ்வளோதான். இல்ல பாசிட்டிவ் ப்ரோ. இப்ப ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்ல. இவனுக்கு தர அப்டேட்ல இப்ப சிபிஐ கூட பாருங்க. அவங்க முன்னாடி பேசுனாங்க. அதுக்கேத்தபடி அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போச்சு. அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கரெக்ட்டா ப்ராப்பரா தந்துட்டாங்க. இவர் விசிகே மேல இப்போதைக்கு நம்ம வந்து இப்ப தூக்கி போடுற அளவுக்கு இந்த மீடியா மட்டும் தான் நைட்டு செட் பண்ணுவானுங்க. அவரு ஓப்பனா சொல்லிட்டாரு. 5 மணிக்கு ஜூம் மீட்டிங் நடக்குது. அவர்தான் நம்ம மதிச்சு ஆகணும். அவரு ஏன்னா அவங்க கட்சியில அவங்க பேசி தான் முடிவெடுத்தாங்க. இப்ப சடனா நான் வந்து சொல்றேன் அப்படி தாண்டி கட்சியில பேசி முடிவெடுத்துட்டு நான் நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி சொன்னா நேத்து சொன்னாரு. கடைசி வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண. அதுக்குள்ளே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி பசங்கள ஃபுல்லா திட்ட வச்சாச்சு. இல்ல, இல்ல. அவரு தெளிவாவே குடுத்திருந்தாரு ப்ரோ. 10 இன்னைக்கு 10 ஏஎம்க்கு தான் நாங்க அஃபிஷியலாவே சொல்லுவோம். அது அப்படின்றத தான் அப்படின்ற நேத்து பட்சத்துல ஈவினிங் நேத்தே சொன்னது விலகிட்டாங்க எப்படி சிஸ்டம் வந்துச்சு வெளிய? நேத்தே அதுக்கப்புறம் விலகிட்டா சொல்லிட்டாங்க. விலகுன்னு சொல்றத தாண்டி இப்ப இந்த நாய் ஒருத்தன் வந்து மேல சொல்லிருப்பான் தெரியுமா? அதே மாரி விலகுனாங்கன்னு நியூஸ் கன்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண பண்ணது வச்சுட்டாங்க. ஐயுஎம்எல் மட்டும் தான். அதுதான் அவங்க மட்டும் தான் பேட்டி குடுத்திருந்தாங்க. ஐஎம்ல அவங்களே வந்தாங்க. அவங்களே வாண்டட் சொன்னாங்க. அவங்களே வெளியிட்டு போயிட்டாங்க. அது அத நம்மளுக்கு பத்தி நமக்கு இம்பாக்ட் கவலையே இல்ல. கிடையாது. கரெக்ட். ஆமா. இல்ல இப்போ நம்ம சைடுல இருக்கவங்க ஒரு ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. என்னன்னா, கன்ஃபர்மேஷன்ஸ் லெட்டர்ஸ் வந்தா தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் ஆளுநர்ன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அது அது அதுல ரொம்ப கரெக்ட்டா இருந்தாரு தளபதி. தளபதி வந்து சும்மா வாய் வார்த்தையில போயிட்டு அக்னாலெட்ஜ் பண்ணிட்டு கவர்னர் கிட்ட இது பண்ணணும்லாம் இல்ல. தெளிவா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அப்ரோச் பண்ணிட்டு சிபிஎம் ஆபீஸ்ல போயிட்டு கிவன் அ ரெஸ்பெக்ட் டு தி லீடர்ஸ். ஓகேவா? எக்ஸ் லீடர்ஸ்க்கு போய் எல்லாருக்குமே வந்து ரெஸ்பெக்ட் குடுத்துட்டு, ஷால்வ போட்டு மரியாதை செலுத்தி, அவங்கள பார்த்துட்டு அக்னாலெட்ஜ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் தான். புரியுதா? அவங்க மாஸ்டர் இன்னொன்னு சிபிஎம் நீங்க நினைச்சீங்களா? அவங்க ஐஎம்எல் கூட போய்க்கலாம். ஏன் போல இது தளபதி ஏன் போல? அதே டைம் தானே அவங்களுக்கு தராங்க சப்போர்ட் ஏன் போல? ஐஎம்எல் ஆபீஸ்க்கு நான் பார்க்கும்போது சிடிஆர் போனாரு நான் பார்த்தேன். அது இல்ல தளபதி எனக்கு சொல்றேன். தளபதி போல. அததான் சொல்றேன். ஐஎம்எல் ஆபீஸ்க்கு சிடிஆர் போனத நான் பார்த்தேன். அந்த ஒரு வீடியோ ஒண்ணு ஓடுச்சு. ஏஎன்ஐல தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். சிடிஆர் போனாரு. ஆனா கன்ஃபர்மேஷன் இல்ல. அதனால தான் போய் ரீச் ஆகல. சி இங்க 2 ஒரு விஷயம் இருக்கு. இங்க 2 விஷயம் இருக்கு. ஓகேவா? மீடியாவோட நரேட்டிவ நம்ம ஈஸியா எடுத்துக்கிறோம்ன்றது எனக்கு நல்லா புரியுது. நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா அத வந்து வாங்கிக்கிறோமும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமும் இருக்கு. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ஆஃப்டர்நூன்குள்ள ஒரு நியூஸ் வரும். தாவேக்கா ஸ்பான்சர் நீங்க சைடுல இருந்து சொல்றீங்கல்ல, டிவிகே சைட்லேருந்து இன்னும் எனக்கு வந்து என்னன்னா, அவங்க சைட்லேருந்து எல்லா கன்ஃபர்மேஷனுக்காக தான் மான்ஸ்டர் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே குடுக்கல. ஆனா ஒரே ஒரு சஸ்பீஷியஸ் என்னன்னா, அந்த வீடியோவ யார் ரிலீஸ் பண்றாங்கங்கிறது மட்டும் தான் இங்க வந்து நம்ம சைட்லேருந்து இருக்க ஒரு டவுட்டே தவிர, மித்தபடி இந்த மாதிரி ஜம்பிங்ஸ்லாம் இருக்கும். இந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்ம சைட்லேருந்து ஹோல்ட் ஆன் பண்றாங்கங்கிறது தான் வந்து நான் யோசிக்கிறேன். பார்ப்போங்க. இன்னைக்கு செவமணின்னானுங்க. இன்னொன்னு செவமணில நேஷனல் இப்போ ஒன்று போட்டு 1 ஹவர் முன்னாடி டிவிக்கு ரிஜெக்ட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் பை ஏஎம்ஏக்கு ரிலீஸ் வீடியோ ஆஃப் காமர்ஸ் சைனிங் லெட்டர் காம அப்படின்னு போட்டுருக்காங்க.
அதுதான்டா. அதுதான் இதுல. இப்ப நம்ம பசங்க சில பேர் வந்து அந்த இந்த டிடி தினகரன் எம்எல்ஏ வந்து சைன் போட்டத வந்து வீடியோ வந்து போடுறானுங்க. அது விளக்கம் கொடுத்து போடுறாங்க. நெறைய ஒரு சில இதா எழுதி போடுறானுங்க. எனக்கு வந்து அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா யார் ரிலீஸ் பண்ணா அந்த வீடியோவ அப்படின்னு தாவேக்கா சைடுல யாராவது சொல்லிட்டீங்கன்னா கூட எனக்கு இது கூட நைட் ஒருத்தன் ஸ்பேஸ் போட்டு பாமக வர போது சொல்லிட்டு இன்ஃபுஸ் பண்ண உட்காந்து நான் பைத்தியக்காரன் ஆகிட்டே நீ எல்லாமே கெட்டா பண்ண இப்ப கடைசி உங்களுக்கு எதுக்கு இதுமே ஆத்தமா முதல்ல உங்களுக்கு எல்லாம் யாரு சோர்ஸ் சொல்றாங்க முதல்ல எந்த இடத்துல அவன் அங்க தலையை பிடிச்சு சுத்தி நிக்கிறாங்க கட்சியில எல்லாருமே எங்கெங்கயோ இப்படி இப்படி எல்லாரும் பிரஷர்ல சொல்லுவாங்க கட்சி உள்ள இருக்கவங்க எல்லாம் மொத்த பேரும் பிரஷர்ல இருக்காங்க என்ன நடக்க போகுது இது அடுத்த கட்ட இது இது வந்து கம் இது சொல்லுங்க சொல்லுங்க கம்ப்ளீட்லி ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைக்கூலியா இருக்க ஆளுநரின் சதிதான். இது வந்து ஆளுநர் வந்து நீ இவ்வளோலாம் டிலே பண்ணிலாம் உங்களால வந்து நீங்க இத வந்து போஸ்ட்போன் பண்ண முடியாது இந்த அவரோட செர்மனிய. இது கம்ப்ளீட்லி ஆளுநர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஓட ஐடியாலஜி படி இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்க காங்கிரஸ் கூட தாவேகா கூட்டணி வச்சது எவ்வளவு பெரிய விஷயம்னு இப்பதான் ரியலைஸ் பண்ணிருக்கான் பிஜேபி. When Vijay and Rahul Gandhi shares a stage, South India, including North Indiaல இட்ஸ் a big elevation. இது பெரிய விஷயம். அது அங்க பெருசா பூம் ஆயிடும். ஓட் கன்வர்ஷன் பயங்கரமா இருக்கும். லெஃப்ட் விங் ஐடியாலஜி பயங்கரமா பேசப்படும். நீங்க அங்க ரைட் விங்க வந்து இவனுங்க தூக்கி பிடிச்சிருக்கானுங்களா, அந்த ரைட் விங்க உடைச்சு லெஃப்ட் விங் இங்க பூம் ஆகும். அதுக்கு விஜய் வந்து பெரிய ஒரு டூல். அது ராகுல் காந்திக்கு நல்லா தெரியும். இதுதான் இவனுக்கு ஸ்மெல் பண்ணிட்டானுங்க. இதை ஸ்மெல் பண்ணிட்டு தான் அதை டிசைட் பண்ணி தான் இதை இப்படியே விட்டுறக்கூடாது, இதை டஃப் ஆக்கணும், இன்னும் உள்ள பூந்து பாலிடிக்ஸை நம்ம அதிகமா பண்ணி இவனுங்களை யாருமே சேர விடாம தடுக்கணும். இங்க ஒரு கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து ரீஎலெக்ஷன் பண்ண வைக்கும். ஆனா ரீஎலெக்ஷன் பண்ணா இவனுக்கு எல்லாருக்குமே பேக் ஃபயர் ஆகும்னு தெரியும். எல்லாருக்குமே பேக் ஃபயர் ஆகும்னு தெரியும். அது தெரிஞ்சுதான் இப்போ ஒருத்தரா போய் அட்மிட் ஆறாங்க. நாங்க கொடுத்துறோம். இன்னைக்கு தேதியில ஆளுநர் வந்து அக்செப்ட் பண்றதுதான் அவங்க வேலை. நீங்க வந்து இதை தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஜம்மு அக்செப்ட் பண்ணுங்க. காஷ்மீர் ம். இல்ல, சொல்லுங்க. இல்ல. சொல்லுங்க மாஸ்டர். இல்ல சொல்லுங்க. இல்ல இது எந்த அளவுக்கு நம்ம பாலிடிக்ஸ் வந்து ரீச் ஆயிருக்குன்னா, நேத்து வந்து ஜம்மு காஷ்மீரோட சிஎம் வந்து ஒரு ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கவர்னர் இஸ் டூயிங் இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அ விஜய் தான் வந்து சிஎம்மா இருக்கணும். அதுதான் வந்து லைக் இட்ஸ் லார்ட் அண்ட் ஆர்டர் படி எனக்கு என்னன்னா, நேஷனல் லெவல்ல எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றபோது, எவரிபடி இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் பிகாஸ் ஆஃப் கவர்னர் மான்ஸ்டர். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. இப்ப இது நேஷனல் லெவல்ல இல்ல நம்ம பார்ட்டி ஓப்பன் ரீச் சிஸ்டர் ஆ இல்ல ஓப்பனா சொல்ல போனா இங்க வந்து ரெண்டு ரெண்டு பேரும் சொல்லல ஓப்பனா இப்பயே அடிச்சு சொல்றேன் ரெண்டு பேரும் கேம் பிளே மீடியா அதான். கண்ட்ரோல்ல பெண் மீடியா எடுத்துனாங்க கவர்னர் கண்ட்ரோல்ல பிஜேபி எடுத்துனாங்க அதே சைடுல எந்த ஒரு என்ன ஒரே ஒரு சின்ன வேலிட் ரீசன் கூட இல்ல எடப்பாடி முதலமைச்சர் அவன் சொல்லிட்டு நேத்து வந்து ஆ டிடிவி தினகரன் அதேதான் தரான்னா அததான் நானும் அடுத்து சொல்ல இதை வந்தேன். விட பெரிய ஒரு கோமாளித்தனம் ஃபேக் எதுவும் இல்ல ஆ நீங்க சொன்ன மாரி இதை விட ஒரு பிஎம்கேவோடதையும் கோமாளித்தனம் இல்ல நான் பார்த்தேன். எப்புட்றா பிஎம்கே வந்து போய் அதுவும் போயிட்டு கேக்குது. கவர்னர் கிட்ட லெட்டர் தரான் எந்த ஆ தைரியத்துல தருவான் அவன் அப்ப என்ன இந்த ஃபிராட் தரணும் அவன் தான் பண்ண அப்படின்னா எல்லா எம்எல்ஏ அவன் வாருமே தான் கணக்குப்படி அவன் அந்த கட்ஸோட சொல்றான்னா 47 சீட்டு வாங்கின அவனுக்கு வந்து அவ்வளவு கட்ஸோட சொல்றான் எதை வச்சு அவன் அந்த பேஸ் பண்ணி சொல்லிப்பானுங்க அதுதான் இதுல ஏகப்பட்ட நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது இந்த மாதிரி கவர்னர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டை வந்து அவரோட இடத்துல ராஜ்பவன்லேயே ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சா இந்தியா ஃபுல்லா என்ன எங்கேயுமே மைனாரிட்டி கவர்மெண்ட்டே இருந்திருக்காது. ஏங்க ஆ, ஃப்ளோர் டெஸ்ட்டே இதுல தானங்க நடக்கும். எங்கங்க வந்து அதாங்க அதை ரிஹர்ஸ் பண்றாருன்றேன். நீங்க வந்து ஆ அங்கதானே இல்ல இல்ல பண்ணோம். பாசிட்டிவ் இன்னொன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு என்ன வந்துச்சு கவர்னர் ரெடி ஆயிட்டாரு அவரோட இப்ப ஆட்சி நடக்க போகுது தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இதை இல்ல பரப்புறாங்க யாரா நீ முடிவு பண்றது யாரா முதல்ல எத்தனை மைனாரிட்டி கவர்மெண்ட் ரன் ஆயிருக்கு, அது எப்படி ரன் ஆயிருந்திருக்கும் இந்த மாதிரி கவர்னர் இருந்திருந்தாங்கன்னா? அதுதான் நீ யார் முடிவு பண்றது கவர்னர் தான் இப்ப ஆட்சி அமைக்க போறான்னு சொல்லிட்டு அவ்வளவு மக்கள் வந்து அவ்வளவு எங்கெங்கயோ இருந்து வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க யார் இந்த மனுஷனை நிக்க வைக்கிறதுக்காக அது என்ன சொல்ற ஒரு மெஜாரிட்டி லெவல்ல ஓட்டு வாங்கி கடைசியில கவர்னர் ஆட்சிக்கிட்டு போகணுமா இது முடிவு பண்றது யாருன்னா ஒண்ணுக்கு உதவாத கவர்னர் எத்தனையோ பேர் வாக் அவுட் பண்ணுவாங்க. லாஸ்ட் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்போ வாக் அவுட் கூட பண்ணுவாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட ஃபார்ம் ஆயிட்டு போகுது. நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க கவர்னர்? இது ஜென்ரலா தெரியும். எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென் பண்ணணும். உள்ள வரணும். நீ கான்ஸ்டிடியூஷனே மாத்துறீங்கன்னு வரணும். ஆனா வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாம் அவங்க கையில. இது டோட்டலா இந்தியா டெமோக்ரஸியே கிடையாது. அந்த மாதிரி ஆயிருச்சு. வெளிய இருந்து ஆல் ஓவர் தி வேர்ல்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியா இஸ் தி பிக்கஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்லாதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கும். இல்ல, இல்ல. அதுதான். கவர்னர் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் அண்ட் ஹி இஸ் நாட் கோயிங் ஆஸ் பெர் லா. அதுதான் இப்போ
இருக்கிற ஒரே ஒரு விஷயம். ஃப்ளோ டெஸ்ட் போனா ஈஸியா கிளியர் ஆயிடும். அதனால தான் அவரு அதுக்கான சான்ஸே குடுக்க மாட்டேங்கிறாரு. ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த ரூட்ன்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிட்டு இருந்தார்ல, நீங்க சொன்னீங்கல்ல. சொல்லுங்க. அதான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லா ஸ்பேஸ்லயும் போய் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் அவரோட வேலையா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் போயிட்டு இருந்துச்சு காலையில. அங்க வந்து இதைத்தான் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாரும் அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவர் விட மாட்டேங்காரு. இதை நீ போய் படி, நீ போய் படி. எல்லாருக்கிட்டையும் இது வரைக்கும் நான் 2 நான் ஸ்பேஸ் தான் சொன்னேன் போயிட்டேன். ப்ரோ, காலையிட்டும் இந்த பாருக்கு போயிடும், பார்ல கிடைக்கும், ஓசி சாருக்கு எங்க கிடைக்கும் சொல்லிட்டு கேட்டு அந்த கடையில போயிட்டு வீட்டுக்கு நடுசந்தில ஒரு வீடு இருக்கும், அங்க வாங்கி இருக்கிறதுலே சீப்பான ஒரு பிராண்ட் அடிச்சுட்டு வந்து அந்த நாய் பேசினிருக்கு, வேற எதுவும் இல்ல. அதாவது அவரு ஜூவிய பப்ளிகேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சேல் பண்றதுக்கு ஏதாவது டீல் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. கையெல்லாம் தூக்காதீங்க சித்போ, பேசுங்க. இல்ல அவர் இதே வேலையா இருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த இதுல எல்லாம் கமெண்ட் போட்டுட்டு இதுல இருக்காங்க. பாத்துக்கலாம் மெசேஜ் இது முடிட்டோம், அதுக்கப்புறம் டிராவிட் டேக் பண்ணி கூப்பிடுறேன். சொல்லு சித்போ. கேக்குதா? ஒரே ஒரு கருத்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து அவரோட கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியை மீறி எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனலா நடந்துக்கிறாரு. அண்ணாதுரை சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநருங்கிற மாதிரி தேவையில்லாத பதவி மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி 3 தடவை ஒரு சிஎம் எலெக்ட வந்து உங்க ராஜ்பவனுக்கு வந்துட்டு 118 இருந்தா மட்டும்தான் அனுமதிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களே, அது உங்க வேலை கிடையாது. ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி உங்க டியூட்டி படி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, மனசாட்சி விடுங்க. ஸ்ட்ரிக்ட்லி பர் டியூட்டி படியா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அவரை வந்து இன்வைட் கொடுத்து ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் அவர் வந்து மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். எல்லாரும் இந்த கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் பொம்மாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி. அந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜ்பவன்ல மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும்னு தேவையில்லை. கையெழுத்தோட எம்எல்ஏவை பரேடு செஞ்சு ராஜ்பவன் முன்னால நாங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண தேவையில்ல. ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் அவையில தான் வந்து ஆட்சியை வந்து தீர்மானிக்கிறாங்க, அரசாங்கத்தை அங்க தீர்மானிக்கிறாங்க. நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வாங்க, ஃப்ளோர் டெஸ்ட்ல அது வந்து பாஸ் ஆகும். அதை வந்து விட்டுட்டு ராஜ்பவன்ல இந்த மாதிரி செய்யறது ஒரு எச்சத்தனமான செயல். சங்கிங்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறேன், நீங்க ஒரு சீட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அரசியல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 0. மற்ற மாநிலங்களை நீங்க பாத்தீங்கன்னாங்க, இதே பிஜேபி ஆளுநர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. எப்பெல்லாம் பிஜேபி இருக்குதோ ஓவர் நைட் ஸ்வேரிங் எல்லாம் பண்றீங்க. ராஜ்பவன்லயே வச்சு தேவேந்திர பட்னாவிஸ் வந்து நீங்க ஸ்வேரிங் இன் பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல வந்து அவரு நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டு அவர் ஆட்சி கவுருது. ஏன்னா அவர்கிட்ட நம்பர்ஸ் இல்லை. அந்த மாதிரிலாம் இங்க ஆயிருக்குது. எத்தனையோ ஸ்டேட்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு நீங்க ஸ்வேரிங் இன் பண்ணும்போது இந்நேரத்துக்கு நாங்க எல்லாரும் சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும். ஆனா அதை எங்களை வந்து அனுபவிக்க விடாம இந்த மாநிலத்துக்கு எதிரான அரசியல் செய்யற பாஜகவை நான் இங்க குற்றச்சாட்டுறேன், உண்மையா கண்டிச்சுக்கிறேன். இந்த அவ்வளவுதான் சொன்னோம். டிராவிட், இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு இல்லை. இந்த எம்எல்ஏ அரசியல், இந்த குதிரை ட்ரேடிங் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவர் வந்து ஆளுநர் தன்னோட கடமையை மீறி இங்க வந்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு. யாருக்காக செஞ்சுட்டு இருக்காருன்னு ஊருக்கே தெரியும். அந்த கட்சி இங்க ஒரு சீட்டோட உட்கார்ந்து இருக்குது, கடைசி வந்து 0ல போய் உட்காரும். இப்படியே வந்து பண்ணிட்டு இருந்துச்சுன்னா. ஆனா இத பண்றதுல எதுவுமே யூஸ் இல்ல சித் ப்ரோ. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து தான் ஆகணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆஸ் பெர் லா போனாலும் எது போனாலும். ஆனா இந்த டிராமா எதுக்குன்னு தான் புரிய மாட்டேங்குது. அதுக்கு 2 இல்ல திராவிட கட்சியும் துணை போகுது. அதையும் சொல்லிருங்க அடிஷனலா. அதுங்க அவங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி. இதையும் தாண்டி இதுல வேற ஒரு வியூகம் சில நியூஸ் சேனல்லாம் திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கும்ட்டு சொல்லி நடுவுல அந்த மாதிரி எல்லாம் ஒரு காமெடியை பண்ணிக்கிட்டு, நான் வந்து ஒண்ணுதான் சொல்லிக்கிறேங்க. ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல தான் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். ராஜ்பவன்ல போயிட்டு அதை வந்து எங்க கிட்ட 118 இருக்குன்னு 115 தான் இருக்கு, திரும்பி வாங்க, 117 தான் இருக்கு, திரும்பி போங்கன்னு வந்து நீங்க வந்து இந்த எஸ்பிஐ ஆஃபீஸ், பியூரோக்ராட்டிக் ஆஃபீஸ்ல எல்லாம் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு சிஎம் எலெக்ட்டுங்க, ப்ளீஸ் கிவ் ஹிம் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட். 1.75 crore people have ப்ரோ voted for him. இது ரெஸ்பெக்ட் டு விஜய் இல்ல ப்ரோ, ரெஸ்பெக்ட் டு பீப்புள் தான் பேசணும் ப்ரோ. அதான் சொல்லணும்ன்ற இந்த மந்த்ஸ் 1.75 crore people, 35% of the state have voted for a man, a single man's face and his party, his elected representative. அப்படி இருக்கும்போது அவர் 3 times எல்லாம் வந்து எனக்கு அந்த சொல்ல முடியாத அளவுக்கு கோவம் வந்துச்சு எல்லார் மேலும். இந்த சிஸ்டம் மேலேயே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம, அதாவது ஒண்ணு மட்டும் சொல்லி நான் மியூட்டுக்கு போய்க்கிறேன். ஜனநாயகன் படத்தை எப்படி தடுத்தீங்களோ ஜனநாயகத்தையே நீங்க எங்க படுகொலை செய்றீங்க.
You're murdering democracy. You're laughing at the people's சித்போ mandate. நான் இப்பயும் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், நீங்க யாரு முடிவு பண்றது ஆளுநர் ஆட்சி தான் வரும்னு சொல்லிட்டு? அத்தனை மக்கள் 1.25 கோடி ஓட்டு போட்டு ஒரு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கான, ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்துக்கானா, அதை தாண்டி ஆளுநர் ஆட்சி தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்றது முடிவு பண்றது நீங்க யாரு முதல்ல? சரி, அப்ப இங்க வந்து நீங்க பிரசிடென்ட் ரூல் தான் வேணும் 6 மாசம் அப்படி வந்து நடத்த போறீங்கன்னா ஓகே. 200 இருமாப்புடன் 200 பேசின கட்சி இங்க மண்ண கவி போச்சு. நாங்க 200ஓட திருப்பி வந்துருவோம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். We are determined to waste the people's time. அவங்களோட அதே effort, மாதிரி இத்தனை பேரோட இன்னொரு உழைப்பு. கண்டிப்பா மாஸ்டர் இன்னொரு நெகட்டிவ் ஒன்று செட் ஆயிருக்குது. பாமக நம்ம கூட்டியான்னு சொல்லிட்டு இப்ப பசங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் இவங்க இப்ப ஒரு நெகட்டிவ் இந்த பேச நரேட்டிவ வச்சுட்டாங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கப்பா. ப்ளீஸ் தயவு செஞ்சு தேவையில்லாத நியூஸ மட்டும் போட்டு, 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 போட்டு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஏகப்பட்டது இந்த மாரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பிஎம்கே அப்புறம் விட்டா டிடிஎம்கே எல்லாத்தையுமே போட்டு சொல்றாங்க. எதுவுமே ட்ரூ கிடையாது. இல்ல ஒருத்தர் வந்து நான் அவரை குற்றச்சாட்டுல இந்நேரத்துல, ஆனா ஒண்ணு மட்டும் பதிவு செஞ்சுக்கிறேன். 2 சீட்டை வச்சுக்கிட்டு நான் துணை முதல்வரா ஆகணும்னு சொன்னப்ப இல்ல எனக்கு சித்போ ஒரே ஒரு இதுதான் சொல்றேன். உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. 5 வருஷமா இருந்தாரு 4 சீட்டோட. அப்ப ஏன் இதை அது கேட்கல? இல்ல சித்போ, ஆட்சி இது யாரு அதிகாரத்துல இல்லங்க சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துணை சித்போ முதல்வர் சித்போ கான்செப்டே இல்லங்க. துணை அதுதான் முதல்வர் யார் சொன்னாங்க கான்செப்ட் உங்ககிட்ட? யாருமே கேட்கல. யார் சொன்னாங்க துணை உங்ககிட்ட? அதான் முதல்வர் கேட்கறேன் நானு. கான்செப்ட் யாருமே கேட்கல. சும்மா மீடியால வர அந்த நியூஸ் வச்சு டிமாண்டே பேசாதீங்க. அபிஷியலா வந்ததில்ல. அபிஷியல் நோட் எல்லாம் அதுதான் வந்துச்சா சித்போ? இதுதானே யாருமே நம்ம மீடியால வர சொல்றது. நியூஸ் அப்படி அப்படி அந்த பதிவு பேசாதீங்க. வரலன்னா நான் இதை பின் வாங்கிக்கிறேன். சாரி ஃபார் அதுதான் பதிவு மீடியால வரலையே. எந்த நியூஸ் வர எல்லா நியூஸையும் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஓகே. துணை முதல்வர் சொல்லி டிமாண்ட் யாருமே கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் எனி நியூஸ் சர்க்குலேட்டிங் இன் த சோசியல் மீடியா. சாரி அபவுட் தட் முத்துராஜ். ஐ எம் சாரி. ஐ ரெட் அப் இல்ல நியூஸ். இல்ல சாரி இல்ல அபவுட் அதுதான் தட். உண்மை. ஸோ வி நீட் டு ஹோல்ட் அந்த அஃபிஷியல் நோட் இல்ல. ஸோ டிவிகேல இருந்து எந்த அஃபிஷியல் நோட்டும் வராம நம்ம எந்த ஒரு நியூஸ் பற்றியும் பேச வேண்டாம். ஒரு பேஸ்லெஸ் நியூஸ் வச்சு நம்ம எதுவுமே பேச வேணாம். முத்து ப்ரோ ஒரே நிமிஷம். சித் ப்ரோ ஆக்சுவலி அது மட்டும் வரல ப்ரோ. இன்னும் அவர் இந்த சீட் டிமாண்ட் பண்ணாரு, அந்த ஸ்பீட் டிமாண்ட் பண்ணாருன்னு எல்லாமே ஸ்பெக்குலேஷன்ஸா மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. பட் நத்திங் அஃபிஷியல். அவங்க அவங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்ல நேத்து 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 ஈவினிங்கே முடிச்சுட்டாங்க. விர்ச்சுவல் மீட்டிங்க்கு அப்புறம் நாளைக்கு 10:00 மீட்டிங் வைப்போம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்றோன்றத மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே மீடியாவோடது தான். வேற எதுவுமே கிடையாது. இல்லங்க, அப்ப நான் அதை பின் வாங்கிக்கிறேன். நான் வந்து வதந்திகளின் அடிப்படையில வந்து எதுவும் பதிவு செய்ய விரும்பல. ஐம் சாரி அபவுட் தட். எனக்கு வந்து என்னன்னா ஓகே, ஒரு மாரல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல கூட எத்தனையோ கட்சிகள் லாஸ்ட் மினிட்ல ஒரு கட்சி வந்து தன்னோட சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிடுச்சு. இதுக்கெல்லாம் நான் சொல்றேன், மக்களோட மேண்டேட் கொடுத்துருக்கிற இந்த 108 சீட் வாங்கி இருக்கிற கட்சி இங்க ஆட்சியில உட்காரக்கூடாது, ஒரு சிஎம் ஆகக்கூடாதுன்னு எண்ணக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் சொல்லிக்கிறேன். நீங்க ரீஎலெக்ஷனுக்கு எங்களை தள்ளுவீங்கன்னு உறுதியா இருக்கீங்கன்னா 200 திருப்பி வருவோம். உங்களையும் பதிவு செஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். பாஸ் பேசுறீங்கன்னா கேட்கல. நான் இன்னும் மைக் ஆன் பண்ணல. அதான் நைட் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், அடே நல்ல த்ரில்லர் படம் இருந்தா லிங்க் அனுப்பிச்சு விட்றான்னா. புதிய தலைமுறை, பாலிமர் நியூஸ், தந்தி டிவி, இன்னும் உயிர் கையில புடிச்சிக்கணும்னா சன் டிவி சேர்த்து படுறான்னு அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கு. நைட்டு 12:30 மணிக்கு வேலை வரைக்கும் பசங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா பேசிட்டு இருக்கோம், என்ன பாசு கீசுன்னு பேசிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா டிடி உள்ள பூந்தாப்புல, ஐயா என் ஆடு காணோம், அதை எவனோ தூக்கிட்டு போயிட்டான்னு குத்து. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஆடு தானா வந்து பேட்டி கொடுக்குது. அப்பயே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க, இந்த நாய் நம்ம கூட தான் இருந்துச்சு, இது எப்படி அங்க போச்சுன்னே தெரியல ஸ்கிரிப்ட்ன்றது. அப்புறம் காலையில எழுந்து பார்த்தா வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இன்னும் அதிகமா பேசலாம்னா இன்னும் வீடியோ வருன்ற மாதிரி தகவல்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த நாயே தான் வந்துச்சு. நம்ம ஒன்னெல்லாம் வலை போட்டு தோணுன மாதிரிலாம் இல்ல. நான் கேட்ட வர விவகாரம் வரைக்கும் அந்த நாயே தான் வந்துக்குது. அதாவது 2/3 வாங்கில அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் பார்த்தா இது அந்த நாயோட முடிவு தான் வந்து. நாய் வேணாம். சரி சரி, அந்த ஆளோட முடிவு தான் இது வந்து. எதுக்கு இந்த கேம் பிளேன்றதுன்னா ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி கொண்டு போகணுன்றதுக்காக தான், வேற எதுவுமே இல்லை. அவனுக்கு பண்றது முழுக்க அதுதான் வந்து. இவனோட பிளான் என்னன்னா 3 வருஷம் ஜனாதிபதியை உட்கார வச்சு நல்லா சிப் அடிக்கலாம் தமிழ்நாட்டையே இல்ல அப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு. முடியாது. நீ ஜனாதிபதி ஆட்சினா 6 மாசம் தான். 6 மாசத்துக்குள்ள திருப்பி அதை கலைச்சிட்டு இவங்க ரீஎலெக்ஷன் பண்ணுவாங்க. இல்ல மான்ஸ்டர், இல்ல இல்ல நான் சொல்றது கேள. இல்ல மான்ஸ்டர், நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன். இருங்க. சட்ட பிரகாரம் தான் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நடக்குதா நம்ம கட்சியில பொறுத்த வரைக்கும்? நம்ம கட்சிக்கு நடக்கிற விஷயம், திமுக கொடுத்த குடைச்சல இருந்து பாஜக கொடுக்குற குடைச்சல் வரைக்கும் சட்ட பிரகாரமே உனக்கு எல்லாம் நடக்கிறானுங்களான்னு நினைச்சுப்பாரு. கிடையவே கிடையாது. எனக்கு என்னன்னா இப்ப கடைசி நம்பிக்கை திருமாவளவன் அவர் சொல்ற வார்த்தையில் தான் இருக்குது. அதுக்குள்ள பசங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாடா தம்பிங்களா?
போடுறேன் நான் நைட் ஒரு ட்விட்டர் போறேன் விமர்சிக்காதீங்கன்னா அதுலயே வந்து ஒன்றபடியா திக்கி வச்சிருக்காங்க. கொஞ்சம் வந்து எமோஷனல் ஆகாதீங்கடா. பாலிடிக்ஸ்னா அப்படிதான் இருக்கும். பின்னாடி என்ன நடக்குதுன்னுன்றது நமக்கு தெரியுமா? உள்ள என்ன பேசுறாங்கன்றது வந்து அவர் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கடிக்கிறதோ பாராட்டுறதோ வச்சுக்கங்க. என்ன அதுக்குள்ள ஏன் முடிவுக்கு போறீங்க? சிபிஎம்ஏ வந்து சிபிஐ வந்துருச்சுன்னா அடுத்தது அவர் வருவாருன்னு ஒரு 80% நம்பிக்கை வச்சுங்க. 20% நெகட்டிவா வச்சுங்க. அதுக்குள்ள எதுக்கு அடிக்கிறீங்க அவர் போட்டு? என்ன அர்ஜென்ட் உங்களுக்கு அதுக்குள்ள வந்து? இதுனா சினிமாவா? டிக்கெட் கொடுத்த உடனே முதல்ல உள்ள போயிட்டு முதல் ரோல உட்காந்து பாட்டு குடிப்பா? டிமாண்ட் அப்படிதான் இருக்கும். ஒத்த சீட்டு வச்சிருந்தாலும் நீங்க அவன் தான் பெரிய ஆளு தமிழ்நாட்டுல. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அரசியல்லாம் அப்படிதான். ஒத்த சீட்டு வந்திருந்தாலும் அவன் தான் நீங்க பெரிய ஆளு. எனக்கு ஒரு மாதிரி பாத்து அதே ஆஹ் பேசுறாங்க என்னென்னமோ பேசுறாங்க இஷ்டம் மாதிரி பேசுறாங்க. நான் இந்த ஸ்பேஸ்லயே சொன்ன நானு யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க கூட்டணி கட்சி. ஏன் காரணம்னா இத கூட ரெக்கார்ட் பண்ணி சன் டிவில ஓட்டுவான். அவனுக்கு அவ்வளவு வெறியில இருக்கிறானுங்க. ஆல்ரெடி நீங்க பாத்துருவீங்க 2-3 நாளா டிஎம்கே காரன் பேர்ல டிவி காரன் பேர்ல டிஎம்கே காரன் துண்டை போட்டுக்கின்னு பைத்தியக்கார மாதிரி அண்ணா வீட்டான போய் நடிக்கலாம். என்னென்னமோ பண்றானுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஆட்சியில உட்கார கூடாதுக்கு என்னென்ன பண்ணுவானுங்க? எவ்வளவு மீடியா நரேட்டிவ்ஸ் போயிட்டு இருக்கே. ஒண்ணு குரூப்ல கேட்டுனே இருக்கிறானுங்க பசங்க. அதை ஆனா இது உண்மையா அது உண்மையான்னு போட்டு டார்ச்சர் பண்ணுகிறானுங்க. இது கிட்டத்தட்ட பாஸ் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் கட்சி முடிவுக்கு போயிருச்சுங்க. பாஸ் எல்லாம் ரெடி பண்ற அளவுக்கு எல்லாம் கட்சி முடிவுக்கு போயிடுச்சு. இந்த ஸ்டன் அடிச்சானுக்கு பாரு டிடிவிலும் அந்த அந்த முஸ்லீம் கட்சியும் அதெல்லாம் ஆடி போய் உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு திருமாவளவன் கையில தான் இருக்குது அவன் முடிவு. அவர் எடுக்கிற டிசிஷன் தான் இருக்குது. எனக்கு இது வழக்கு ரீதியா இது எப்படி போகும்னு தெரியல. இது ஒருவேளை ஆளுநர் வந்து இந்த டிடிவி விவகாரத்தை கொண்டு வந்து நம்மள ஆட்சி அமைக்க முடியாம தடுப்பாரா? அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. நான் அது வரைக்கும் நம்ம யாருமே அப்படிப்பட்ட அரசியல் தெரியும் பார்த்தது இல்ல. திருமா வந்து கண்டிப்பா நான் வந்து தாவேக்காக்கு தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாரு, தருவார். ஏன்னா இது அவர் சொன்னார்னா அது அவருக்கு அகைன்ஸ்ட். இன்னைக்கு லெஃப்ட் எல்லாம் ஒரு சைடுல நிக்கிறப்போ நீங்க எப்படி நின்னுட்டு இருக்கீங்கன்னு கேள்வி வந்துரும். முதலமைச்சர் தரன்ற மாதிரி நெரேட்டிவ் ஓடுது. அது உண்மையா பொய்யான்னு நினைக்கிறேன் மாஸ்டர். நீ நான் மீடியாவே சொல்லல. அதிமுக திமுக ஒண்ணு சேரும் போது இதுக்கான வேற நடந்துன்னு இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்க. இல்ல இப்போ அதான் இப்போ அவர் சிஎம் ஆனா அது அவருக்கு அந்த பெருமை இல்ல, அது அசிங்கம் தான் அது அவருக்கு திருமாக்கு. இப்ப இவனுங்க குடுக்கறத வச்சு அவர் சிஎம் இந்த நரேட்டிவ் தான். இத சும்மா பேசுறதுக்காக சொல்றேன். அந்த அவனுங்க கொடுத்த விஷயத்துல திரும்ப சிஎம் ஆறதுக்கு ஆகாமே இருக்கலாம்ன்றதுதான் விஷயம். இல்ல நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஓட்டு பிஜேபி ஓட்டுல தான் அவர் சிஎம் ஆக முடியும். அதனால அது ரொம்ப அவமானம். அது பண்ண மாட்டாரு. திரும்பவே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அவருக்கு நல்லா தெரியும். அப்படி நான் கணக்கு போட்டா கூட 118 வரலையே, 116 117 தான் வருதுன்னு நினைக்கிறாங்க மெஜாரிட்டி. ஆமா அப்படிதான் வரும். சேர்ந்தா நான் என்னன்றேன், ஒரு மக்கள் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவர் ஆட்சிக்கு வர போறாரு. என்ன அவர் போக்குல விட்டுருங்க. பாருங்க 1 வருஷம் 6 மாசம் கூட பாருங்க. சரியில்லையா ஆட்சியை கவுத்துட்டு போ. சிபிஎம் சிபிஐ திமுக கூட தான் கூட்டணியில தொடரும்னாங்க. ஆட்சியை கவுத்துட்டு போ. எதுக்கு இந்த எச்ச வேலைன்ற நான் திரும்ப கிட்டத்தட்ட பிக்ஸ் ஆயிட்ட பிறகு அவர் கூட்டிட்டு அங்க எங்க சில பேர் அழகடிக்கிறாங்க. நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நான் அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. அவர் முடிவு நல்லதா இருக்கும் நான் நம்புறேன். சரியா? எதுக்கு இந்த வேலை? அதாவது நேற்றுதான் போறாரு, எக்ஸ் எம்எல்ஏ போடுறாரு புதிய அரசு ஆட்சி அமைக்கிறதுக்காக வழி ஓடுன்னுட்டு. கரூர்ல என்ன மாதிரியான ஒரு ஃப்ராட் வேலை பண்ணாங்களோ இப்பவும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாய்க்கும் அதே தான் நீங்க விட்டுட்டு போனா எப்படின்ற மாதிரி கேட்டதா ஒரு தகவல் கிடைக்குது. எதுக்கு இந்த வேலை? நீங்க தான் உட்காந்து பார்க்க வைக்கிறேன்ட்டீங்களா 6 மாசம்? உன் புள்ள போச்சுக்கிட்டாருன்னா துபாய்க்கு 6 மாசம் 1 வருஷம் இருக்கு சொல்லு. போயிட்டு வர தம்பின்னுடுங்க. இல்லையா ரிசைன் பண்ணிட்டு அவர் பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வேற என்ன பிசினஸ் பண்ண விட்டுருங்க. தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை என்ன நினைச்சு பாத்தீங்களா? சப்போஸ் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னு வையே, நிலைமை என்ன? ஏற்கனவே கண்ணில் விரல விட்டு ஆட்டுறானுங்க மெஜாரிட்டி இருக்கும்போது. இப்ப நிலைமை என்ன? மக்களோட பாத்தீங்களா? உங்களோட சுயநலத்துக்கு யோசிக்கிறீங்களே. ஒரு மயிராண்டி ஒரு கட்சிக்காரன் மக்களோட நிலைமை பத்தி யோசிச்சு பாத்தியா? விஜய் ஆட்சி சரியெல்லாம் கவுத்துட்டு போ. அதை பத்தி பிரச்சனையே இல்ல. அவரு தர வந்தா அடுத்த தடவை உட்காந்துக்கிட்டான். என்ன மாதிரியான கேம் பிளே இது வந்து? டிவிக்கு என்னவோ 40-50 வருஷமா ஆண்டுபிட்டே ஒரு 10 வருஷம் இதுல எல்லாம் மறுபடியும் வந்துடும். ஐயோ டிவிக்கு பெருசா வந்துருமோன்னு பயப்படுறீங்களா? புதுசா வந்து கட்சி அதை பார்த்து இப்படியா? நேற்று ஆளுநர்கள் லெட்டர் டிலே ஆகும்போது எனக்கு சம்திங் பொறி தட்டிச்சு மாஸ்டர். டிலே ஆகுது. இவங்க பாச பத்தி எல்லாரும் பிஸியா பேசிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சதான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல வரக்கூடிய தகவல் இன்னி வரைக்கும் வரலனே அச்சானியா ஸ்டண்ட். சொல்லுங்க சீட்டு சொல்லுங்க. பாஸ், ஒரு விதத்துல நீங்க இந்த சூழலை பார்த்து நான் ஒரு விதத்துல சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த இளம் தலைமுறை எல்லாம் இந்த பேரம் பேசுவது கடைசியில அரசியல் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம்
பேரம் பேசுவது இல்லை, எனக்கு நீ என்ன செய்வ, எனக்கு எந்த அமைச்சரவை கொடுப்ப, இந்த மாதிரி ஒரு புரோக்கர் டீலிங்கிறது தான் இந்த இளம் தலைமுறை வந்து கண்கூடா நேரல பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப அடுத்த எலெக்ஷன்ல எல்லாம் இவங்களோட செயல்பாடுகளை பத்தி இப்பவே வந்து இவங்க வந்து எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைடையும் இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க உண்மையான முகம் என்ன, வாங்குறது 1 சீட்டு 2 சீட்டு, ஆனா டிமாண்ட் எல்லாம் எப்படி, மனசாட்சி இல்லவங்க, நீங்க சொன்ன மாதிரி அல்பனுக்கு வந்த மவுஸ் மாதிரி இங்க 1 சீட்டை வச்சிருக்கிறவங்க கூட இங்க ராஜா இந்த நிலைமையில இந்த மாதிரி ஒரு தொங்கு சபையில. ஆனா நாளைக்கு வந்து திருப்பி இங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கவர்னர் ரூல் இருந்துட்டு பிரசிடென்ட் ரூல் இருந்துட்டு 6 மாசத்துல தேர்தல் வரும்போது டிசைசிவஸ்ட் மேண்டேட் இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு ஆல்ரெடி 35% நீங்க பாத்துட்டீங்க. சீட்டு பிளஸ் ஓட் ஷேரிங்கிற மாதிரி 50%ஓட நீங்க பாப்பீங்க. அது மாதிரி தான் எனக்கு நான் உணர்றேன் இந்த சிச்சுவேஷன்னால. 50% ஓட் இவரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களோட ரெஸ்பான்ஸ் என்னன்றது டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி இருக்கிற எல்லா கட்சியும் பார்த்துச்சா இல்லையா? இவர் ஒரு பிடிக்காத ஒருத்தர் முதல்வர் ஆனா எல்லாரும் வாழ்த்து சொல்லுவானுங்களா? எத்தனை பேர் இந்த கடினமான சூழல் எல்லா விதமான தொழில்துறை நடிகன்ல இருந்து என்ன ஒரு தொழில்துறை இருக்கிறவன் எல்லா தொழில இருக்கிறவன் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது காரணம்னா இந்த பீட பூச்சி ஆட்சி எப்படா நம்மளை விட்டு போவோம்னா 5 வருஷமா அவ்வளவு பேரும் கடுப்புல இருந்திருக்கான். சொல்ல போனா 2.5 வருஷம், ஒரு 1.5 வருஷம் கூட பாத்துருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு மேல தெரிஞ்சது இல்லையா? மொத்த பேரும் நினைச்சான் தாவேக்காவுக்கு தான் ஆட்சி அமைக்கணும், அது நினைச்சு அந்த கட்சியை ஒதுக்கி விட்டுருங்க. நீங்க பொதுமக்கள்